மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல. மன அழுத்தம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வாக் பண்ணணும். அது எப்படின்னா மார்னிங்காக இருக்கலாம், ஈவினிங்காக இருக்கலாம். ஈவன் உங்களுக்கு மன அழுத்தம் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஏதோ ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஒரு பயம், அப்போ கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். ஸோ அந்த வாக் பண்ணும்போது நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், நம்ம பாசிட்டிவான சாதனைகளையும் பாசிட்டிவான விஷயங்களையும் நினச்சி அசை போட்டு ஒரு அரை மணி நேரம் நடந்துட்டு வந்தால் அந்த மன அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய ஒரு வழி. இது எல்லாரும் ரெகுலராக செய்ய வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்ம மன அழுத்தத்தை பெருசாக்க விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் மன அழுத்தம் ஒரே இடத்துல இருந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அதை பற்றி நினைக்காம அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த மன அழுத்தம் மிகப்பெரிய விஷயமாக மாறி ஓவர் திங்கிங்காக மாறி நெகட்டிவ் திங்கிங்காக மாறி அதே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிச்சிடும். அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்னால் பிபி வரும், ப்ளட் சுகர் வரும், மற்ற இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ மனசு உங்கள்கிட்ட சொல்லுது, அதுதான் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல சொல்லுது, எனக்கு இப்போ கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்குன்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு வாக், ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஃபுல் வாக். சரி, தனியாக நடக்க கஷ்டம் இருக்கா, உங்கள் கம்பெனியை கூப்பிட்டு நடங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நடங்க, உங்கள் பெட்டை கூப்பிட்டு நடங்க. உங்கள் பிளான்ஸ் சுற்றி இருக்குதா, அந்த பிளான்ஸுக்கிட்ட நீங்களாக பேசிட்டு நடங்க. ஸோ யார் என்ன நினச்சிக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. அட்லாஸ்ட்டு உங்கள் மனம்தான் உங்களுக்கு பெருசு. உங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் உங்களுடைய வேலை. அந்த மனசை எவ்வளவு தூரம் நீங்கள் ஹாப்பியாக வச்சு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த மன ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம்தான் வாழ்க்கைக்கு காலம் பூரா வரக்கூடியது. ஸோ மன அழுத்தத்துக்கு நடங்கள் நடங்கள் நடங்கள். ரெண்டாவது, புத்தகம் படிப்பது. எப்பெல்லாம் மனசு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டென்ஷனாக இருக்குது அப்படின்னா புத்தகம் படிக்கிறது ஒரு நல்ல ஹேபிட்டு. அந்த புத்தகம் படிக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு பிடித்த புத்தகங்கள், நம்ம சின்ன வயசுலேருந்து எதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடித்த புத்தகங்களோ பிடித்த ஜோனரோ அதை படிக்கலாம். அது படிச்சிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் உலகத்துக்கு கொண்டு போகும். இந்த கேஜெட்ஸ் எல்லாம் நெகட்டிவிட்டி தான் அதிகப்படுத்தலாம். ஆனால் புத்தகம் எப்போதும் நெகட்டிவிட்டியை அதிகப்படுத்தாது. இந்த புத்தகத்தில் ஒரு